இன்சிடியஸ், ரிங்கு, த செல் இந்த மாதிரி பல பேய் படங்களை பார்த்து அரண்டிருப்போம். இந்த வரிசையில் வந்திருக்கிற இன்னொரு படம் தான் இந்த இட் ஃபீல்ஸ். படத்துடைய கதை என்னன்னா, சிந்தியாங்கிறவங்க ஒரு சிங்கிள் மதராக இருப்பாங்க. இவங்க ஒரு டாக்டர். இவங்க வீட்லேயே ஹோம் கிளினிக் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டாக இவங்களுடைய பொண்ணான ஜோர்டன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சிந்தியா எப்படின்னா, அங்கே வரக்கூடிய பேஷண்ட்டுகளோட நெத்தியில் கை வச்சு அவங்க மைண்டை ரீட் பண்ணி அவங்களுடைய பாஸ்ட் கூடலாம் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு கேப்பபிள் உள்ள ஒரு ஆள். இந்த சமயத்தில் தான் அங்கே ஒரு பொண்ணு பதட்டமாக வந்து ஜோர்டன் கிட்ட டாக்டரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் உடனே டாக்டரை பார்க்க முடியாது, நீங்கள் யார் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நம்ம ஜோர்டன் கேட்க, இந்த பொண்ணு பதட்டத்தோட நான் சில விஷயங்களை பார்க்குறேன், எனக்கு சில விஷயங்கள தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சிந்தியா இந்த பொண்ணை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்து பயந்துடுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இந்த பொண்ணு பக்கத்துலேயே ஏதோ ஒரு உருவம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கேப்பில் அந்த பொண்ணுடைய அப்பா வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில் நம்ம ஜோர்டன் சிந்தியா கிட்ட போய் சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி போகிறாங்க. தேடி போகும்போது அவங்க அப்பாவை பார்த்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஜோர்டன் சொல்ல, உங்கள் ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி தட்டி கழிக்கிறாரு. இந்த கேப்பில் ஜோர்டன் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய க்ளோசெட்டை திறந்து பார்க்குறாங்க. அந்த க்ளோசெட்டுக்குள்ளே ஒரு டோர் ஒன்று இருக்குது. அதை உடச்சி உள்ளே போனால் அவங்க ஒரு பெண்மணியை சேரில் கட்டி போட்டிருக்காங்க. இப்போ இவங்க அப்பா உள்ளே வந்து நம்ம ஜோர்டனை அடித்து அதே மாதிரி சேரில் கட்டி போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை. படம் நல்லாவே இருந்துச்சு. நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் பஞ்சமே இல்லாமல் இருந்தது. படம் பார்க்கும்போது நம்மளுக்குமே சில கேள்விகள்லாம் வருது, எதனால இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மேக்கிங் இருந்தது படத்தில். ஒரு பட்ஜெட் மாதிரி தெரியல, ஒரு பெரிய படம் மாதிரியே இருந்தது. ஏன்னா இந்த சிந்தியா வந்து நெத்தியில் கை வைக்கும்போது அது வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போவாங்க. அதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அந்த கிராஃபிக்ஸு எல்லாமே. ஏன்னா இவங்க சிந்தியா வந்து ஒரு மீடியமாக தான் வந்துட்டு எல்லா உள்ளுக்குள்ளேயும் போவாங்க. அவங்க போய் என்னங்கிறதெல்லாம் பாஸ்ட்டுக்கெல்லாம் போய் அங்கே இல்லை அதுக்கு முன்னாடி அப்படிலாம் போவாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்தது அந்த சீன்லாம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பேயோட நெத்தியிலே கை வச்சிருவாங்க, அந்த அளவுக்கு போயிடும். அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அவங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறது அதெல்லாம் நல்லாவே இருந்தது. இன்சீரியஸை ஞாபகப்படுத்தினாலும் சில இடங்கள்லாம் நல்லாவே இருந்தது. அந்த மாதிரி தான் போச்சு படமே. அதே மாதிரி அந்த க்ரீச்சரை ரெடி பண்ணது, அந்த கிராஃபிக்ஸு அதெல்லாம் நல்லா க்ரீப்பியாகவே இருந்தது. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஹாரராக நல்லாவே இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் கிளைமேக்ஸில் போட்டு புதைச்சிட்டு உள்ளுக்குள்ளே வர அந்த எலிமெண்ட்லாம் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி படத்தில் நிறையா அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி படம் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அகத்தான ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அவங்க சின்ன சின்ன ஃபன்னெல்லாம் பண்ணாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது படத்துக்கு. ஒரு நல்ல ட்ரை தான் படம். படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஆஷ்லி கிரீனி, அவங்கள பற்றிலாம் சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி அந்த பேய் பிடிச்ச பொண்ணாக வரவங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த க்ளோசெட்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, எப்படி அவங்க வந்துட்டு ஏன் வேண்டாங்கிறாங்கக்கான ஒரு சீன் வரும். அது நல்லா இருக்கும். அது கை வச்சு ஃபீட் பண்ணுறதெல்லாம் அப்போதான் வந்துட்டு நம்மளுக்குமே ஒரு அளவுக்கு புரியுது, என்ன ஓகே இப்படிதான் போகுதா அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு மோசம் இல்லாத ஒரு டீசென்ட் ஹாரராக தான் இந்த படம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கேயும் போர் அடிக்காமல் ஒரு அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. சின்ன படம் தான். ஓவராலாகவே இது ஒரு வாட்சபிளான படம். ஹாரர் லவர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆஷ்லி கிரீனிக்காக தான் பார்த்தேன். பை.